அண்மைச் செய்தி. பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் பிறப்பிக்கப்பட்ட அரசாணைக்கு எதிராக மனு தொடர்ந்த நிலையில் அது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் மதன் இணைந்திருக்கிறார். மதன், வழக்கின் பின்னணி என்ன மனு பிறகு தாக்கல் செய்யப்பட்டது, விவரங்கள்? கடந்த 2019ஆம் ஆண்டு பொள்ளாச்சியில் கல்லூரி மாணவிகள் மற்றும் பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்து அதனை வீடியோ எடுத்து மிரட்டிய அந்த சம்பவமானது ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த வழக்கில் 9 பேர் கைது செய்யப்பட்டார்கள். இந்த வழக்கின் விசாரணை பின்னர் சிபிஐக்கு மாற்றி தமிழக அரசு ஒரு அரசாணை பிறப்பித்தது. அந்த அரசாணை பார்க்கும்போது பாதிக்கப்பட்ட சில பெண்களுடைய பெயர்கள் மற்றும் புகார் அளித்த அந்த சகோதரி பெயர்கள் வெளியிடப்பட்டுள்ளது. எனவே இதன் காரணமாக மற்ற பெண்கள் புகார் அளிக்க முடியாமல் இன்னலுக்கும் மன உளைச்சலுக்கும் ஆளாகியுள்ளதாக கூறி சென்னையை சேர்ந்த பாலச்சந்தர் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் ஒரு பொதுநல வழக்கு தொடர்ந்தார். அது பார்க்கும்போது பாதிக்கப்பட்ட அந்த பெண்களுடைய பெயர்களை வெளியிட்ட அப்போதைய காவல் கண்காணிப்பாளர் பாண்டியராஜனை பணி நீக்கம் செய்ய வேண்டும் எனவும் அந்த அரசாணையில் பெயர்களை இடம்பெற செய்தது தொடர்பாக அப்போதைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமியிடம் அப்போதைய தலைமை செயலரிடம் விசாரணை நடத்த வேண்டும் என்றும் கடந்த ஜனவரி மாதம் 12ஆம் தேதி தான் மனு அளித்ததாகவும் அந்த மனு மீது எந்த நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று தெரிவித்திருந்தார். இந்த மனுதான் இன்று பொறுப்பு தலைமை நீதிபதி அமர்வு விசாரிக்க வந்தது. அப்போது பாதிக்கப்பட்ட பெண்களின் பெயரை வெளியிட்ட அந்த அதிகாரிக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க உள்ளதாக தமிழக அரசு வாதம் எடுத்து வைக்கப்பட்டது, உறுதியும் அளிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே இதே விவகாரம் தொடர்பாக சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரி மீது துறை ரீதிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. இதனை தெரிந்து கொள்ளாமல் தற்போது இந்த வழக்கு தொடரப்பட்டுள்ளதாக காவல்துறை தரப்பில் ஒரு விளக்கம் அளிக்கப்பட்டது. இந்த ஒரு வாதத்தை ஏற்றுக்கொண்ட உயர்நீதிமன்றம் இந்த வழக்கு தொடர்ந்த மனுதாரருக்கு இன்று 50,000 ரூபாய் அபராதம் விதித்து இந்த மனுவை இன்று தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்துள்ளார்கள். விவரங்களுக்கு நன்றி மதன்.